ஹரிணி, தூங்கிட்டியா? தூங்கு. அதுதான் உலகத்துல இருக்கிற அத்தனை வேதனைகளுக்கும் ஒரே மருந்து. பாவம், இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு மன கஷ்டமா? யாருக்குமே வராத கொடுமையான நோய நீ உன் உடம்புல தாங்கிட்டு இருக்க. ஒரு பூ காம்புல பூக்கிறதுக்கு முன்னாடியே அது உதிர்ந்து போயிடும்னு சொன்னா எந்த தாய் மனசும் அதை தாங்கிக்காது. ஆனா உன்னை நான் இழக்க மாட்டேன் ஹரிணி. உன்னை மரணத்துக்கு தூக்கி தார வாத்து கொடுத்துட மாட்டேன். இதோ உன்னோட நோய்க்கான தீர்வை நான் கருவா சுமந்துட்டு இருக்கேன். உனக்காக அந்த கடவுள் ஒரு பாப்பாவை கொடுத்திருக்காரு. அது உன்னோட நோய்க்கான மருந்த கொண்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நீ குணமாயிடுவ. உன் தம்பி பாப்பாவோட நீ சந்தோஷமா விளையாடுவ. இதுக்கு நான் எந்த வலியும் கொடுக்க தயாராயிட்ட. எனக்கு இருக்கிற வேதனைய என்னால இப்போ தூங்கிட்டு இருக்கிற உன்கிட்டதான் சொல்லி அழ முடியுது. ஆனா உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியலையேம்மா. உங்க அப்பா கிட்ட போய், என்னங்க நம்ம பாப்பாவுக்கு கொடுமையான ஒரு நோய் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்றாருங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா நம்ம பாப்பா உயிர் பழைக்காதுன்னு சொல்றாரு. நம்ம பாப்பா நம்மளை விட்டு போயிடுவான்னு சொல்றாருங்க. ஆனா அதுக்கான மருந்தையும் சொல்லிட்டாரு. என் வயித்துல வளர்ற நம்மளோட 2வது வாரிசு குழந்தைக்கும் எனக்கும் இருக்கிற தொப்புள் கொடியிலதான் ஹரிணியோட நோய்க்கு மருந்து இருக்குதான். நம்ம ஹரிணிக்கு சோதனையை கொடுத்த கடவுள் உடனே அதுக்கு ஒரு தீர்வையும் கொடுத்துட்டாரு. நம்ம 2வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம ஹரிணிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுதான் நான் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட கோரிக்கைய கடவுள் கேட்பாரு. நம்ம ஹரிணிய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டாரு. நம்ம ஹரிணியும் நம்ம கூடயே இருப்பா.